பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போட டே 2ல நம்ம வந்து கியாவோட ஸ்டாலில் நிற்கிறோம். கியா இந்தியா பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பர்டிகுலர் எக்ஸ்போவில் டிஸ்பிளே பண்ணி அன்வீல் பண்ணுவாங்கன்னு நினச்ச சைரோஸ் ஆல்ரெடி வந்து மீடியா காட்டிட்டாங்க. நம்ம ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணிட்டோம், அதையும் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. கூட அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மாடலான EV9 இங்கே டிஸ்பிளேல இருக்குது பாருங்கள். EV9 வந்து நம்ம பார்த்தோம் 1.3 crores பட்ஜெட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் வந்துருந்தது. ஒரு 99 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இது ஆக்சுவலி கார்னிவலோட பிகர் சைஸ். நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியுது, இந்த க்ளோஸ்ட் கிரில் வந்து அந்த ஒரு ஈவின்னு உள்ளதை நமக்கு காட்டுது. இந்த கியூப் ஐஸ் கியூப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹெட்லாம்ப்ஸ், அவங்களோட சிக்னேச்சரில் இருக்கக்கூடிய அந்த DRL ப்ளஸ் அந்த டைகர்னாஸ் கிரில்ல வந்து இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷேப்பில் மட்டும் அப்படி கட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களோட இந்த டிசைன் டீம் நமக்கு தெரியும், ஆப்போசிட்ஸ் யுனைடட்னு சொல்லக்கூடிய டிசைன் டீம். இதோடைய மெயின் ஹைலைட் வந்து அந்த MIDC ரேஞ்சிலே 500 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ரேஞ்ச் கொடுக்குறது. ஒரு மேசிவான வெஹிக்கிள். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும், ஏகப்பட்ட டெக்லாடனாக இருக்கும். கார்னிவலோடைய ஒரு பிக்கர் சைஸ் ஈவியாக நம்ம பார்க்க முடியும். அப்புறம் பார்த்தோன்னா EV6 டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து நியூ EV6ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ EV6ன்னு சொல்லக்கூடிய இதோட நியூ டிசைன் டீமில் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் அண்ட் எல்லாம் வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. சேசிஸ் அந்த இதெல்லாம் சிமிலர் தான். உள்ள கலர் ஸ்கீம் ஆகட்டும், இந்த ஃப்ரண்ட் எண்டில் வந்து டிசைன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேபி இவங்க வந்து டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண முடியும். EV6ஓட ஃபுல் அண்ட் ரிவ்யூ நம்ம பேசும்போதே சொல்லியிருந்தோம். ஒன் ஆஃப் த டார்க்கியஸ்ட் EV, ஒரு 620 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு EV. அதுலேயும் வந்து ரியர் சீட் ஆகட்டும், அவங்களுடைய அந்த பிரிட்ஜ் டைப், அந்த டேஷ்போர்ட் டிசைன் எல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதை அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சைரோஸ். நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாலில் பீப்புள் ஃபுல்லாக செக் பண்ணுறதே சைரோஸ் தான். ஏன்னா நம்மளுடைய வாக் அரவுண்ட் வீடியோ நல்லா ஓடிச்சுது. எல்லாருமே அதோடைய மீடியா டிரைவ் எப்போன்னு கேட்டுக்கிறாங்க. கூடி சீக்கிரம் இருக்கும், எம்பார்க்குக்கு அப்புறம் நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைரோஸை பீப்புள் வந்து பர்சனலி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். சைரோஸோட ஹைலைட்டே வந்து எல்லாரும் உட்காந்து பார்க்குறது வந்து அந்த செகண்ட் ரோ சீட் தான். இந்தியாவில் முதல்ல வந்து ஒரு ஸ்லைடிங் அண்ட் ரெக்ளைனிங் இந்த ஒரு செக்மெண்ட்டில் சப்-4 மீட்டரில் கொண்டு வந்தது வந்து சைரோஸ். கியா பொறுத்தவரையில் அவங்க பெட் பண்ணுறதே அடுத்து வந்து இந்த சைரோஸோட சேல்ஸில் தான். சோனட், காரன்ஸ்ன்னு சொல்லி செல்டாஸ் எல்லாம் ரெகுலர் மாடல்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஹைலைட் வந்து சைரோஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் வந்து அவங்களோட கார்னிவலில் வந்து ஒரு கிட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டுலே பாக்ஸோட ஒரு கிட்டப் மாடலாக இருக்குது. ஓவரால் கியாவுடைய ஹைலைட் சைரோஸ்.